இன்றைக்கு இயேசப்பா அவங்களுக்கு சொல்கிற காரியம் என்னென்னா கிரியை. யாக்கோபு 2:26 சொல்லப்பட்டிருக்கு, ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. எங்கள் எல்லாருக்குமே இயேசப்பா மேல விசுவாசம் இருக்கும், ஆனா கிரியை இருக்கா? கிரியையை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு வாக்குத்தத்தமோ ஒரு தரிசனங்களோ எதுவோ உங்களுடைய வாழ்க்கையில தேவன் தந்தா அதை தந்துட்டார் தானேன்னு நாங்கள் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. ஏன்னா சோம்பலாக இருக்கிறத தேவன் விரும்பவே இல்லை. சோம்பேறிகளை ஒரு ஆசீர்வதிக்கிறதும் இல்லை. அந்த வாக்குத்தத்தம் அந்த தரிசனத்துக்காக நாங்கள் எழுந்து நடக்கிறவர்களாக இருக்கணும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதற்கு பிறகு எல்லா காரியங்கள்லையுமே ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அந்த காரியங்கள் குறித்து அவர் கீழ்ப்படுகிறார். அப்படி கீழ்ப்படுகிறது நிமித்தம் அந்த ஆசீர்வாதங்களை தேவன் அவருக்கு கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார். யோசேப்பை பார்த்தா யோசேப்புக்கும் ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுக்கிறார். ஆனால் அதுக்கு பிறகு நடக்கிற எல்லா காரியங்களுமே யோசேப்பு ஆண்டவரை மறுதளிக்கிற மாதிரியும் ஆண்டவரை விட்டு தூரம் போகிற மாதிரியுமான காரியங்கள், சோதனைகள், பாடுகளை அவர் அனுமதிக்கிறார். ஆனால் அந்த சந்தர்ப்பங்களில் யோசேப்பு எந்த ஒரு நிலையிலையுமே தேவனை மறுதளித்து கொண்டு பின்மாற்றமாக போகலை. அவருடைய கிரிகைகள் விசுவாசத்தை காண்பிக்குது. ஒவ்வொரு கிரியைகளுமே தேவனை குறித்ததான விசுவாசம் அந்த இடத்துல இருக்கு. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் தந்திருந்தா, அந்த வாக்குத்தத்தத்துக்கு தேவன் இதெல்லாம் செய்யன்னு சொல்லியிருந்தா அந்த காரியங்களை நாங்கள் செய்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் எங்கள்கிட்ட அந்த கிரியைகளை தான் எதிர்பார்க்கிறார். ஒரு காரியம் எங்களுக்கு வேணும்னு நாங்கள் விசுவாசித்து கொண்டு இருக்கிறது மாத்திரமல்லாமல் அந்த காரியத்தை குறித்து எனக்கு கிரியைகள், ஜெபங்கள் கூட எங்களோட வாழ்க்கையில் தேவைப்படுது. அப்போ நாங்கள் விசுவாசம் எப்படி இருக்கணும்னா கிரியையோடு இருக்கணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல எப்படி எந்த ஒரு பிரயோஜனமே இருக்காது. செத்ததா இருந்தால் பிரயோஜனமே இருக்காது. அப்படி விசுவாசமும் கிரியை இல்லாமல் இருந்தால் பிரயோஜனமே இருக்காது. தேவன் அதை விரும்பலை, ஏன்னா அவர் கிரியைகளை தான் விரும்புகிறார். அப்போ விசுவாசத்தை நாங்கள் கிரியைகள் மூலமாக காண்பிக்கிறவர்களாக இருக்கணும். ஹாவ் அ ஹோப்ஃபுல் டே.